ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து லெசன் ஃப்ளோரில் இருக்கிற எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டி ரிப்போர்ட்டில் அதே சேம் ஸ்டெப்ஸ் தான், இன்னும் குவான்டிட்டிஸ் மட்டும் மாறும். ஓகே, ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர் அப்படின்னா, இண்டக்டர்னா பொது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கரண்ட்டை வந்து அதாவது அப்போஸ் பண்ணும். கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதை வந்து என்ன பண்ணோன்னா இது அப்போஸ் பண்ணும் பொதுவாக. அப்போது கரண்ட் இந்த சர்க்கியூட் வந்து யாருக்கு ஆப்போசிட்டாக போகும்னா இந்த இண்டக்டன்ஸுக்கு ஆப்போசிட்டாக போகும். அப்போ இந்த கரண்ட் வந்து ஒரு ஒர்க் டன் பண்ணுது. கரண்ட் இந்த சார்ஜஸ் ஃப்ளோ பண்ணுது. என்ன பண்ணுதா ஒர்க் டன் பண்ணுது. யாருக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுது அப்படின்னா இந்த இண்டக்டன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுது. அதுதான் என்னதுன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இண்டக்டன்ஸில் என்னதுன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு பண்ணுறதால இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஒர்க் டன்னாக எடுக்கிறோம். இப்போ ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் எ மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்கே வந்து ஒர்க் டன் வந்து எதாவது ஸ்டோர் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. ஸோ என்ன ஒர்க் டன் அப்படின்னா, நம்ம எப்பயுமே எனர்ஜி ஸ்டோர் இன் ஒர்க் டன் அதாவது எனர்ஜின்னு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க் டன் தான் எடுப்போம். அப்போ dW ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், மைனஸ் இஎம்எஃப் டிக்யூ. என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா, ஒர்க் டன் என்ன ஒர்க் டன் அப்படின்னா நெகட்டிவ் இஎம்எஃப் அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. யார் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சார்ஜஸை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஒர்க் டன் ஃபார்ம்ல எடுத்து ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இஎம்எஃப் வந்து இங்கே ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி என்ன டிஸ்பிளேஸ் பண்ணுது அப்படின்னா டிக்யூவை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுது. இப்போ அங்கே அதே மாதிரி இங்கே இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது. இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இன்டியூஸ்டு இஎம்எஃப் வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இஎம்எஃப் ஈக்குவல் டு என்ன வேல்யூ, மைனஸ் எல் டிஐ பை டிடி, மைனஸ் எல் டிஐ பை டிடி. அதே மாதிரி ஐயோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். என்ன ஈக்குவேஷன், ஃபார்முலா ஃபார் ஐ டிக்யூ பை டிடி. ஐயோட ஈக்குவேஷன் அது டிக்யூ பை டிடி. அப்போ டிக்யூவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, டிக்யூவை எப்படி எழுதலாம், டிக்யூ ஈக்குவல் டு ஐ டிடி அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனில் எடுத்துகிட்டு போயிட்டு இது நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், எப்சிலான் வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது தனித்தனி ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? இப்போ எப்சிலான் வேல்யூவை என்ன பண்ண போகிறோம், இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ டிடபிள்யூ ஈக்குவல் டு இங்கே மைனஸ், ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஏற்கனவே மைனஸ் இருக்குது. அப்போ பாருங்கள், நான் போட்டுக்கிறீங்கன்னா மைனஸ் இருக்கா, எப்சிலான் வேல்யூ போடுறோம் உள்ள. மைனஸு எல் டிஐ பை டிடி போட்டாச்சு. அடுத்து டிக்யூவோட வேல்யூ என்னது, ஐடிடி. டிக்யூவோட வேல்யூ ஐடிடி. ஓகேவா? இப்போ டிடியும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்ன வரும், மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இப்போ டிடபிள்யூ ஈக்குவல் டு எல் டி, அதாவது எல்ஐடிஐ தான் வேல்யூவாக இருக்கும். டிடபிள்யூ ஈக்குவல் டு எல்ஐடிஐ. நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்டிஎக்ஸ் ஃபார்மில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை இன்டகிரேஷன் பண்ணலாம். அப்போ டிடபிள்யூ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் எல்டிஐ. அப்போ எல்லை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே வெளியே எடுத்துடலாம், ஏன்னா கான்ஸ்டன்ட். இப்போ லிமிட் என்னதுன்னா 0 to I. ஈக்குவேஷன் என்ன வரும், இன்டகிரேஷன் ஆஃப் டிடபிள்யூ என்னது டபிள்யூ. ஸ்ட்ரைட்டாக போடலாமா, டபிள்யூ ஈக்குவல் டு என்னது எல்லை வெளியேற்றாச்சு. இன்டகிரேஷன் ஆஃப் ஐடிஐ லிமிட் வந்து 0 to I சொல்லிட்டேன். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் ஐடிஐ, இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ்டிஎக்ஸ் ஃபார்முலா என்னதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ்டிஎக்ஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேங்களா? லிமிட் வேல்யூ இருந்ததுன்னா லிமிட் வேல்யூ போடுவோம். அதே மாதிரி இங்கேயும் ஒன்று அப்படின்னா டபிள்யூ ஈக்குவல் டு எல் ஐ ஸ்கொயர் பை 2. இதுதான் ஃபார்முலா. ஸோ லிமிட் என்னது ஐ தான். உள்ளே அப்ளை பண்ணாலும் என்னது ஐ தான் வரப்போகுது. லிமிட் போட தேவையில்ல. அடுத்து இந்த ஒர்க்கை நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, என்ன சொன்னேன், பொட்டன்ஷியல் எனர்ஜியாக சேவ் ஆகுதுன்னு. எல்லாம் மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக சேவ் ஆகுது. அதுனா மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி யூபி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 1/2 எல்ஐ ஸ்கொயர்னு இதை ரீரைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அடுத்து நமக்கு எல்லோட ஈக்குவேஷன் தெரியும். வேல்யூ ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் லாங் சாலினாய்டு இப்போ தானே போட்டோம். அதாவது என்ன அது ஃபார்முலா என்னது, எல்லோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எல் இஸ் ஈக்குவல் டு, அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், மியூ நாட்டு என் ஸ்கொயரு ஏஎல். இது தானே லாஸ்ட்டில் இருந்தது நம்ம ஈக்குவேஷனில்.
இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். என்ன எப்படி அப்ளை பண்ணலாம்னா யூபி ஈக்குவல் டு என்னது 1/2 மியூ நாட்டு என் ஸ்கொயரு ஏஎல் இன்ட்டு ஐ ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த எனர்ஜி ஸ்டோரிங் கெப்பாசிட்டியில் என்ன பண்ணுவோம், எனர்ஜி டென்சிட்டின்னு போடுவோம். இங்கேயும் அதே ஸ்டெப்ஸ் தான். எனர்ஜி டென்சிட்டியில் என்ன பண்ணுவோம், வால்யூமால் டிவைட் பண்ணுவோம். இதை வால்யூமால் டிவைட் பண்ணால் இப்போ எனர்ஜி டென்சிட்டி வந்து ஸ்மால் யூபி, இது கேபிட்டல் யூபி, இது ஸ்மால் யூபி. இப்போ என்ன பண்ணுவோம், யூபி கேபிட்டல் யூபி டிவைடட் பை வால்யூம். கேபிட்டல் யூபி வேல்யூ என்னது 1/2 மியூ நாட்டு என் ஸ்கொயரு ஏஎல் ஐ ஸ்கொயரு. ஏஎல் தான் சேர்த்துனா வால்யூம் ஆகிடும். அப்போது இந்த வால்யூமும் ஏஎல்லும் கேன்சல் ஆகிடும். இப்போ யூபி ஈக்குவல் டு 1/2 மியூ நாட்டு என் ஸ்கொயரு ஐ ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இதை மியூ நாட் என் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர். இப்போ பாருங்கள், மியூ நாட் மட்டும் இல்லை, அப்போது என் ஸ்கொயர் என்னுக்கு ஸ்கொயர் இருக்குது, ஐக்கு ஸ்கொயர் இருக்குது. இப்போ மியூ நாட்டையும் ஸ்கொயர் ஆகிக்கிட்டால் நம்ம என்ன வேல்யூ எடுக்கலாம் அப்படின்னா, முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் போட்டிருந்தோம், பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட்டு என்ஐ அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் போட்டிருந்தோம். அப்போ இதுக்கும் ஸ்கொயர் இருந்தால் நம்ம என்ன மாற்றிடலாம், அதை பி ஸ்கொயராக மாற்றிடலாம். அதனால் பியூபி ஈக்குவல் டு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மல்டிப்ளைன் டிவைடட் பை மியூ நாட். அப்போ மியூ நாட் டிவைட் பண்ணனாவும் 1/2 மேலே இருக்கிற மியூ நாட் ஸ்கொயர் ஆகிடும். அப்போ என்ன என் ஸ்கொயரு ஐ ஸ்கொயர் ஆகிடும். ஓகேவா? ஓகே, கிளியராக இருக்கும். மல்டிப்ளைன் டிவைடட் பை மியூ நாட், மேலேயும் மியூ நாட்டை டிவைட் பண்ணுறோம், மேலே மல்டிப்ளை பண்ணுறோம், கீழே வந்து என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். அப்போ மியூ நாட். ஓகேவா? அப்போ மியூ நாட் ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் நம்ம என்ன மாற்றிக்கலாம் அப்படின்னா ஸ்மால் யூபி ஈக்குவல் டு 1/2 பி ஸ்கொயர் பை மியூ நாட்னு மாற்றிடலாம். இப்போ இதுதான் என்னதுன்னா எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் த இண்டக்டர். ஓகேவா? நீ ஈக்குவேஷன் புரிஞ்சுது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.